பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சட்னியை நல்லா ஆறின பருப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள். நல்லா அரைச்சிடுங்க. கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. இது கோசு சட்னின்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த சட்னியை நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது வரைக்கும் நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அவ்வளோ ஒரு அருமையான சட்னி. இந்த கோசு பார்த்திங்கன்னா எப்பவுமே கிடைக்கும். 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும். ஒரு பூ அப்படியே வாங்கிட்டு வரலாம். ரொம்ப பெரிய பூனால ஒரு 1/2 kg கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். பொதுவாக கோசு வந்து கூட்டு செய்து பார்த்துருப்பீங்க, பொரியல் செய்து பார்த்துருப்பீங்க, சட்னி செய்து பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற போகிறேன். கடலை எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 2 காஞ்சி மிளகாய் இதை அதில் போட போகிறோம். ரெண்டு காஞ்சி மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அவ்வளோதான். 1/2 கிலோ கோசுக்கு. நல்லா வதக்குவோம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதக்குறோம். நல்லா எண்ணெயில் வதங்கிச்சு பாருங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச கோஸு, 1/2 கிலோ கோஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சு தண்ணியில் நல்லா அழைச்சிடு. இந்த வதக்கின வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து அப்படியே நம்ம கிண்டி விடணும். அப்படியே பெரட்டி விடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்பூன் உப்பு இப்பே சேர்த்துறோம். ஒரு ஸ்பூனு போட்டால் போதும். அப்புறம் வேணால் நம்ம பத்தலைன்னா போட்டுக்கிறோம். கல் உப்பு போட்டிருக்கேன் பாருங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகணும். அப்போ தான் என்ன சட்னின்னு கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் பச்சை வாசனை இருந்தால் கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த பச்சை வாசனை போகணும். அதில் இருக்கிற ஈரப்பதத்தை அது உறிஞ்சிடணும். ஒரு ட்ராப் வாட்டர் கூட சேர்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கலரிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கோஸு, வெங்காயம், தக்காளி, 2 காஞ்ச மிளகாய் அப்படியே எண்ணெயிலே வதக்கியிருக்கேன். இதை அப்படியே எடுத்துக்கும் சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்காச்சு பாருங்கள். கலர் எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தோசையை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள். தோசையை ஊற்றியாச்சு. பெரிய சைஸ் இல்லாமல் சின்ன சைஸ் இல்லாமல் பொதுவாக ஒரு சைஸை ஊற்றி தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சட்னிக்கு தோசைக்கும் பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு இது கட்டி குட்டின்னு வச்சுங்க, பிரமாதமாக சாப்பிடுவாங்க. 2 தோசை சாப்பிட்ற பசங்க 3 தோசை 4 தோசை சாப்பிடுவாங்க. இட்லியும் அருமையாக இருக்கும் பாருங்கள். தோசை ஒரு பொதுவான ஒரு சைஸு ஊற்றி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கலர். இதை ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஆறட்டோன்னே நம்ம சட்னி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த சட்னியை நல்லா ஆறின பருப்பு இந்த கோஸை போட்டு மிக்சியில் அரைச்சிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள். நல்லா அரைச்சிடுங்க. இந்த மாதிரி சூப்பராக அரைக்கணும். கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. இது கோஸு சட்னின்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, கோஸு சட்னி ரெடி ஆகிருக்கு.
என்ன பண்ணோம், அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு சின்ன தாளிப்பு பண்ணிடுறோம். கடுகு லைட்டாக பொரிஞ்ச உடனே நம்ம அந்த அரைச்ச சட்னியை தூக்கி இதில் போடுறோம். நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். எதுக்கு தாளிப்புன்னா அந்த கோஸு ஸ்மெல்லு வரும். சம்டைம் வந்துச்சுன்னா இந்த தாளிக்கும் போது அந்த கோஸு ஸ்மெல்லு போயிடும். அப்போது என்ன சட்னியே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சொன்னால்தான் அந்த சட்னியா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. இங்கே கடுகு போட்டு ஃபைனலாக எண்ணெய் பொரிஞ்ச உடனே தாளிச்சிட்டிங்கன்னா அந்த மிச்சம் மீதி இருக்கிற கோஸ் வாசனை போயிடும். கண்டிப்பாக நீங்கள் இதை செய்து பாருங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் பிடிக்கும். அடிக்கடிக்கு செய்வீங்க. பசங்களுக்கு, குறிப்பாக ஸ்கூல் பசங்களுக்கு அவ்வளோ அருமையாக பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு இட்லி தோசை வச்சுட்டு இந்த சட்னியை வச்சு குத்திங்கன்னு வச்சுங்க, பிரமாதமாக சாப்பிடுவாங்க. வெரி சிம்பிளுங்க. அது 4 ஐட்டம் தான். கோஸு, வெங்காயம், தக்காளி, 2 காஞ்ச மிளகா, 1/2 கிலோ கோஸுக்கு. கடுகு பொஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். தண்ணியே சேர்க்கக்கூடாது. அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வெளியவே வச்சுருந்தா 2 நாள் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 4 நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் அடியில் வச்சிடணும், மேலே டாப்பில் வைக்கக்கூடாது. அடியில் வச்சுன்னா லைட்டு கூலிங்கில் அப்படியே இருக்கும். 4 நாள் அப்பப்போ தோசை இட்லி சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதான் புரியுது. கடுகு பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சுது. இப்போ இதை வந்து போடுறோம். சில பேர் தாளிக்காமல் கூட சாப்பிட்லாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அருமையாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துறேன். அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கே சாப்பிட்டுடணும். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கி சாப்பிட்டிங்கன்னா 2 நாள் 3 நாள் வச்சுக்கலாம். கடுகு போட்டால் பசங்களுக்கு பிடிக்காது சம்டைமு. அதனால் வெறும் எண்ணெயில் ஊற்றி கூட நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு கூட சாப்பிட்லாம். சில பசங்க கடுகு பிடிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டு இது இந்த மாதிரி வதக்கிட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. அந்த வந்து வாசனை போயிடும், கோஸு வாசனை கொஞ்சம். அதுக்காக தான் இந்த மெத்தடு. பிரமாதமாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. எல்லாம் விரும்பி சாப்பிட்றக்கூடிய ஒரு சட்னி. இது யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. பொதுவாக நிறைய பேர் எல்லா டைம்லையும் கிடைக்கும் கோஸு. கோஸு பொரியல், அவியல், கூட்டு அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த மாதிரி சட்னியாக செய்து சாப்பிட்டு பாருங்கள். தோசைக்கு, இட்லிக்கு, குறிப்பாக அந்த பழைய சோறுக்கு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அடாடாடாடா. கோஸு சட்னி ரெடிங்க. இப்போ தோசை வச்சுருக்கேன். அந்த தோசையில் போட்டு சாப்பிட போகிறோம். விருந்தாளிங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி செய்து கொடுங்க சிம்பிளாக. நானும் சாப்பிட்றேன். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.